இலங்கை ஒருநாள் T20 தொடருக்கான அணித்தேர்வுல பாத்தீங்கன்னா கௌதம கம்பீரின் தலையீடு தான் அதிகம் இருந்து வந்திருக்கு. அதாவது 11 அணியை தேர்வு செய்வதிலும் கம்பீர் அவர்கள் தலையிட்டிருப்பதாகவும், கம்பீர் அவர்கள் சீனியர் வீரராக இருந்தவர் என்பதால் ரோஹித் சர்மா அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலுமே இருந்து வருகிறார். மேலும் இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டதையுமே கம்பீர் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து யாருக்கு அவ்வளவாக இடைவெளி வழங்கப்படாமல் மிகவும் கண்டிப்புடன் இருந்திருக்காரு. அப்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சி சம்பவமே நடைபெற்று வந்திருக்கு. அதாவது இலங்கை ஒருநாள் தொடருக்காக KL ராகுல் அவர்கள் பயிற்சி செய்த பொழுது ராகுல் அவர்களுக்கும் கம்பீர் சில ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. மேலும் இதுபடி மட்டுமே பயிற்சி மேற்கொள், அப்பொழுதுதான் சிறப்பாக விளையாடுவாய் என கம்பீர் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டு, ஆனால் அதனை KL ராகுல் அவர்களுமே ஏற்கவில்லை. மேலும் இவர் கூறிய சில ஆலோசனைப்படி பயிற்சி மேற்கொள்ளாமல் தன்னுடைய வழக்கமான பயிற்சியை மட்டுமே ராகுல் அவர்கள் மேற்கொண்டிருக்காரு. மேலும் கம்பீர் அவர்களுடைய ஆலோசனை வழங்கும் பொழுது ஓகே என சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய வழக்கமான பயிற்சிகளுமே ராகுல் மேற்கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓய்வு அறை, அனிமேட்டிங் போன்ற இடங்களிலுமே கம்பீர் அவர்களை கண்டு கொள்ளாமல் KL ராகுல் கண்டும் காணாத மாதிரி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் KL ராகுல் மீது கம்பீர் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், ஆகையால இவர் இனி இந்திய அணியில் நீடிக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிய வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.